வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் டு நிதின் லார்ட் YT. நான் உங்கள் நிதின். நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான சர்ச், ஜீசஸை ஒர்க்ஷிப் பண்ண இடம், அந்த மாதிரி ஏதாவது இது இப்போ நம்ம ஒரு பிளேஸ் பார்க்க போகிறோம். அது நம்ம சர்ச்னும் சொல்ல முடியாது, அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் பிளேஸ்னும் சொல்ல முடியாது. அதாவது லைக் லேண்டு, வெறும் பச்சை பசேன்னு இருக்க லேண்டுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு டீசெண்டான ஹவுஸ். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சர்ச்சுன்னும் சொல்ல முடியாது, வெறும் லேண்டுன்னு சொல்ல முடியாது. இதோட பேர் டூரா யூரோப்பியஸ். ஆக்சுவலாக இதோட பேர் தான் அந்த சிட்டியோட பேரும். அந்த சிட்டியோட பேரும் டூரா யூரோப்பியஸ். இது ஒரு கண்ட்ரியில் இருக்குது. அந்த கண்ட்ரி பேர் சஹரியா. இப்போ நம்ம அது சஹரியான்னு கூப்பிடுவோம். இது எந்த ரிவருக்கு பக்கத்தில் இருக்குன்னா யொப்பரேட்ஸ் ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 233 இருந்து 256 AD உள்ளே கட்டியிருக்காங்க. ஏடினா என்னென்னா ஹேனோ டாமினேட். இது ஒரு லாட்டின் வேர்ட். இதோட மீனிங் என்னென்னா இந்த இயர் ஆஃப் லார்ட். அதுதான் இதோட மீனிங். அதாவது கடவுளுடன் வருஷம். இது ஏடினா ஆஃப்டர் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட், ஆஃப்டர் த பர்த் அண்ட் டெத் ஆஃப் கிரைஸ்ட். அவங்க படிச்சிருப்பீங்க BC அந்த மாதிரி. இது ஒன்று. ஓகே, இதை எப்போ சர்ச்சாக மாட்டியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதை எப்போ சர்ச்சாக மாட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 240 AD. இது எதுக்கு முக்கியமாக கட்டப்பட்டாங்கன்னா சர்ச்சுக்காக இல்லை. இது ஒரு ப்ரைவேட் ஹவுஸ். ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ரைவேட் ஹவுஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டியன்ஸ் இதை சர்ச்சாக மாட்டினாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பாட்டை வச்சுட்டு அப்போ கண்டிப்பாக கிறிஸ்டியன் ஜீசஸை சீக்ரெட்டாக தான் ஒர்க்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யாராவது கடவுளை ஒர்க்ஷிப் பண்ணணுன்னு வைங்களேன், யாராவது சர்ச் கட்டலாம். அப்படி கட்ட முடியலனா கூட எதுக்கு ஒரு ப்ரைவேட் ஹவுஸ், ஒரு நார்மல் ஹவுஸ் கட்டி அந்த நார்மல் ஹவுஸில் சர்ச் போர்டு வச்சு நான் பண்ணலாம். ஆனால் எங்கள் ப்ரைவேட் ஹவுஸில் சீக்ரெட்டாக பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த ப்ரைவேட் ஹவுஸ்னால் எப்படி ஒரு நார்மல் 4 செவருக்குள்ள 4 செவரு அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் இது ரொம்ப ஸ்மால்லாம் இல்லை, இது ரொம்ப பெரிய லார்ஜ் மீட்டிங் ஹால். அது மட்டும் இல்லாமல் இங்கே பேப்டிசம் ரூம் இருக்குது. அதாவது கிறிஸ்டியனுக்கு ரொம்ப முக்கியமான ரூம், அதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வால் பெயிண்டிங்ஸ் இருக்குது. அது சில கிறிஸ்டியானிட்டி சீன்ஸை காமிக்குது. இந்த பெயிண்டிங்ஸ் எது காமிக்குதுன்னா ஜீசஸை ஒரு குட் ஷெப்பர்டாக காமிக்குது. அதாவது ஒரு ஆடு மேய்க்கிறவராக, நல்ல ஆடு மேய்க்கிறவராக காமிக்குது. அதுக்கப்புறம் ஹீலிங் மிராக்கல்ஸ் ஆஃப் ஜீசஸ் செய்த சில ஹீலிங் மிராக்கல்ஸ் பற்றி இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டோரிஸ். பைபிளில் இருக்க சில ஸ்டோரிஸ் பற்றி இருக்குது. இதெல்லாம் இருக்குதுலே ரொம்ப ஓல்டஸ்ட் எவர் டிஸ்கவர்ட் பெயிண்டிங்ஸ். நெக்ஸ்ட் இந்த பேப்டிசம் ரூம் கிறிஸ்டியன்ஸுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூம். இதில் கிறிஸ்டியன் சிம்பிள்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் இந்த ரூமில் இருக்கும். மைக்கேல் இவானோவிச் இவர் ஒரு ரஷ்யன் அமெரிக்கன் ஆர்கியாலஜிஸ்ட். இவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. அப்புறம் அவர் கூட கிளார்க் ஆப்பன்ஸ்கின்ஸ் இவர் இந்த டைம் பீரியடில் மைக்கேல் கூட ஒர்க் பண்ணியிருக்கு. அப்புறம் இது 256 ADயில் ரோம் எம்பையருக்கும் பர்ஷியன் எம்பையருக்கும் நடந்த வாரில் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சர்ச் அண்ட் சிட்டி டோட்டலாக அபார்டன்ட் ஆயிடுச்சு. இந்த வார்டில் இது டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதுலேருந்து எடுத்த இந்த இம்பார்ட்டன்ஸ் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் ஏல்ஸ் மியூசியமில் வச்சுருக்காங்க. இதுதான் பிக்சர்ஸ். த கன்க்ளூஷன். இந்த டூரா யூரோப்பியஸ் சர்ச்லேருந்து என்ன செஞ்சுருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்டியானிட்டி இவங்க இந்த டைமில் வேண்டும் போது கிறிஸ்டியானிட்டி ஒரு இல்லீகல் ரிலிஜியன். அதுக்கப்புறம் தான் அது குளோபல் ரிலிஜியன் ஆயிருக்கு.
அது எப்படி ஆச்சு, என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். இன் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சென்ச்சுரிலாம் வந்து இந்த கிறிஸ்டியனிட்டி வந்து ரோம் கிங்டம்ஸில் முக்கியமாக பரவுது. அப்படி பறந்தவனா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இவங்க வேண்டவங்களை வந்து கொன்னுடுறாங்க. லைக் இந்த பிக்சர். AD 313 எம்பரர் கான்ஸ்டன்டைன் அவர் தான் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியை லீகலாக மாற்றுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 15 to 17th சென்ச்சுரியில் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா லைக் தட் பரவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லேட் 17th வந்து ட்ரேடர்ஸ் உள்ள வந்து இந்தியாவை பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஆம் யுவர் நெஸ்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.